அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய், உம்மை சேவிக்கிறவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இங்க சின்ன காரியத்துல உண்மையா இருந்தா பெரிய காரியங்களை செய்யும் போது நம்ம உண்மையா இருப்போம். அதுதான் மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்துல அங்க ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு. 5 தாலந்து பெற்றுக்கொண்டவன் அந்த தாளந்தை வச்சு உண்மையா உழைத்து எஜமானுக்கு வேறொரு 5 தாளந்தை பெற்று தர்றான். அப்ப அவனை பாராட்டுறாங்க. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக்குறேன் அப்படின்னு சொல்றத மத்தேயு 25:21 நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு பணம், தாளந்து, டைமு, இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காங்க. நம்ம சின்ன காரியத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல உண்மையா இருந்தோம்னா அநேக காரியத்திலையும் நம்ம உண்மையா இருப்போம். சின்ன சின்ன காரியத்திலையும் உண்மைய ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்மகிட்ட எந்த அநீதியும் காணப்படக்கூடாது. அந்த கொடுத்த தாளந்தை சரியா பயன்படுத்தி உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 11வது வசனம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலக பொருள், பணத்தை நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம உண்மையா இருந்தோம்னா தான் ஆவிக்குரிய காரியங்களை நம்பி நம்ம கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற பணத்தை சரியா கையாளுகிறவங்களா இருக்கணும். அத கொடுத்த தேவனை நம்பி நம்ம செயல்படணும். மற்றவர்களுக்கு பயன் தர்ற விதத்துல அந்த பணத்தை நம்ம செலவழிக்கணும். சுயநலம் உள்ளவர்களா காணப்படக்கூடாது. நம்ம கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளோட நம்பிக்கை பணத்தின் மேல இருக்கக்கூடாது, கொடுத்த தேவன் மேல இருக்கணும். அப்படி நம்ம உண்மையா இருந்தோம்னா ஆண்டவர் மெய்ப்பொருளை நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு. ஆவிக்குரிய மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் மற்றவங்க காரியத்திலையும் நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா நேசிக்கணும். உண்மையா அவங்களுக்காக செயல்படணும். பொருளாசை உடையவர்களா நம்ம இருக்கக்கூடாது. சுயநலம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம மற்றவங்க காரியத்துல உண்மையா இருந்தோம்னா, உண்மையா இல்லைனா உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? சொந்தமா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப எஜமான் முந்தின உவமையில இந்த அதிகாரத்துல முதல் பகுதியில பார்த்தோம். எஜமான் தன்னோட ஆஸ்திய பொறுப்பா ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்திருந்தான். ஆனா அவன் அதுல உண்மையா இல்ல. அப்ப அவன் அவன்கிட்ட கொடுத்த காரியத்துல அவன் உண்மையா இல்ல. அப்ப அவனுக்கு யாரு சொந்தமான காரியத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போல நம்ம மற்றவங்க காரியத்துல உண்மையா இருந்தோம்னா நம்மள நம்பி ஆண்டவர் சொந்தமான காரியத்தை கொடுப்பாரு. நம்ம கிட்ட உண்மை காணப்படணும். எல்லா விஷயத்திலையும்
உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு வேலைக்காரன் இருந்தா அவனுக்கு 2 எஜமான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான். 2 எஜமான் இருந்தா ஒருத்தர் சொல்றத கேட்பான், ஒருத்தர் சொல்றத கேட்க மாட்டான். ஒருத்தனை நேசிப்பான், இன்னொருத்தனை பகைப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஒருத்தர் சொல்றத கேட்டு இன்னொருத்தன் சொல்றத கேட்காம இருப்பான், அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒண்ணு, தேவனை நம்ம சேவிக்கிறவங்களா இருக்கணும். அவர் எஜமானா இருந்து அவர் சொல்றத கேட்டு அவரை நம்பி அவருக்கு பிரியமா செயல்படுறவங்களா இருக்கணும். அல்லது உலக பொருளை எஜமானா வச்சா உலக காரியங்கள்ல சிக்கி உலக பணத்தின் மேல நம்பிக்கை வைத்து செயல்படுறவங்களா இருப்போம். 2க்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு தேவனுக்கு உண்மையா இருக்கணும், அல்லது உலக பொருளுக்கு உண்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தேவனுக்கு தான் ஊழியம் செய்யறவங்களா இருக்கணும். அவர் தான் நமக்கு எஜமானா இருக்கணும். உலக பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அவர் இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பொருளாசைக்காரர், லவ்வர் ஆஃப் மணி, பண ஆசை உள்ள பரிசேயர் அதை கேட்டு அவரை பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவங்க இத ஒத்துக்கொள்ளல, கேலி பண்றாங்க. பண ஆசை விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் இருக்கிற இடத்துல நம்ம பணத்தை வைக்க கூடாது. பணத்துக்கு அது ஆண்டவரால கொடுக்கப்பட்டது, அதை நம்ம சேவிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. தேவனையே சார்ந்து வாழணும். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்கள் என்று காட்டுகிறீர்கள். பரிசேயரை பார்த்து சொல்றாரு. பொருளாசை உள்ள பரிசேயர் அவங்க இயேசுவை பார்த்து பரிகாசம் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து நீங்க மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். சரியா நடக்கிறவங்க மாதிரி மனுஷருக்கு முன்பாடி அப்படி காட்டுறீங்க. தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறது வெளி வாழ்க்கையல்ல, உள்ளுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு அப்படின்றதான் தேவன் அறிந்திருக்கிறார். வெளிப்புறமான வாழ்க்கைய ஆண்டவர் பார்க்கறது இல்ல, நம்மளோட உள்ளான இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷர் நம்மளை பெருசா நினைக்கும் போது அப்படி எண்ணுவது தேவனுக்கு அருவருப்பான காரியம். நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யக்கூடாது, தேவனுக்கென்று மனப்பூர்வமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலோசேயர் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லியிருக்கு. மனுஷர் நம்மளை பெருமையா நினைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது. நம்மளுக்கு ரிவார்டு தேவனிடத்துல இருந்து வருது அப்படின்ற எண்ணத்தோட எப்பயும் செயல்படுறவங்களா இருக்கணும். மனுஷர் நம்மளை பெருசா நினைச்சாங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. நியாய பிரமாணம் மோசே காலத்துல கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம், தீர்க்க தரிசன வாக்கியங்கள், தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்டது யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைய யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இதெல்லாம் பழைய உடன்படிக்கையின் நாட்கள். அது முதல் தேவனுடைய ராஜ்யம்
சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அது முதல் அப்படின்றது யோவான் ஸ்நானகனுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாட்கள். இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி சுவிசேஷமாய் தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருது. அது நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீதியையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு அது அவங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அப்படின்ற நிலை இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் புறஜாதியினரும் சபையில சேர்க்கப்பட்டன. யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதியினரும் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டன. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். யாவரும் அப்படின்றப்ப யூதர்கள், புறஜாதியினர், எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போறாங்க. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அது தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகாது. ஆனா அது ஒளிந்து போறதை விட வேதத்துல ஒரு எழுத்து அவமாய் போகிறத பார்க்கிலும் இது எளிதாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் மாறாதது, அப்படியே நிறைவேறக்கூடியது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். மனைவிக்கு உண்மை இல்லாம அவளை தள்ளிவிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணா அது விபச்சாரம். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். புருஷன் மனைவிய தள்ளிவிட்டா அந்த மனைவிய திருமணம் செய்து கொள்றவனும் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. முந்தின பகுதியில பணத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது. அடுத்து இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கையில திருமண காரியத்துல உண்மையா இருக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையா இருக்கணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்திலையும் நம்ம உண்மையா இருப்போம். உலக பொருள்ல பணத்துல உண்மையா இல்லாட்டி நம்மளால நம்பி ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்க காரியத்துல உண்மையா இல்லைன்னா நமக்கு சொந்தமா எதுவும் கொடுக்கப்படாது அப்படின்றத சொல்லியிருக்கு. ஒரு ஊழியக்காரன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பணத்தை நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவனையே சார்ந்து அவர் கொடுத்த தாளந்துகள், திறமைகள், பணம் எல்லாவற்றையும் அவருடைய ராஜ்ய பணிக்கு நம்ம பயன்படுத்துறவங்களா இருக்கணும். இதெல்லாம் கேட்டு பண ஆசை உள்ள பரிசேயர் கேலி பண்ணாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வெளிய மனுஷர் பாக்குறதுக்கு நீதிமானா இருக்கீங்க, மனுஷர் உங்களை மேன்மையா நினைக்கிறாங்க, அது ஆனா தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வழங்கப்பட்டு வந்தது பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க. அதை யாரு பலவந்தம் பண்றாங்களோ ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதியினரும்
தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இந்த 1வது வசனத்துல சொன்ன மாதிரி 15வது அதிகாரம் 1வது வசனத்துல சொன்ன மாதிரி ஆயக்காரர்களும் பாவிகளும் கூட தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. வேத வசனம் அதுல நம்ம மாத்தக்கூடாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகிறத விட வேத வசனம் மாறாதது அப்படின்றத சொல்லியிருக்கு. அடுத்ததாக கணவன் மனைவி உறவுகள்ல உண்மையா இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தத நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்க எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க ஆண்டவரே, நாங்க செய்கிற வேலையில, பணத்துல, மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்துகிறதுல உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க உமக்கு உண்மை உள்ளவர்களாய், உம்மை சேவிக்கிறவர்களாய், உம்மை எஜமானாய் கொண்டு செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பொருள் ஆசை இல்லாதவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை சார்ந்து வாழக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நீர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், அதை ஆண்டவரே அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.